ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ எல்லாரும் குரூப் 2A அண்ட் 2 மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஒரு 5 மினிட் இது கேளுங்க. குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து டெய்லியுமே ஒரு கொஸ்டின் ரிட்டன் ப்ராக்டிஸ்க்காக டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க எழுதி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு 1-on-1 ஃபீட்பேக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்க இது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன மேம் கேஷ் ப்ரைஸ் அப்படின்னா வந்து நீங்க கண்டினியூவா ஒரு 5 ரேங்க்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு அதுக்கான கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வார வின்னர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டினியூவா நம்ம எழுதினா மட்டும்தான் ரைட்டிங் இஸ் ஆர்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் நீங்க எழுதுற பட்சத்துல உங்களுக்கு அது வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் ரிட்டன் ப்ராக்டிஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வீக் 1 வின்னர்ஸ். ஸோ இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாவும் எழுதினாங்க. அந்த வாரம் ஃபுல்லுமே கன்சிஸ்டன்ட்டா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஆவரேஜ் மார்க் பார்க்கும் பொழுது இவங்க 5 பேரும் ஃபர்ஸ்ட் டாப்ல வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் மாதிரி அவார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நீங்க வரலாம். ஓகே, ரிப்பிட்டேஷன் அலௌடு. நீங்க ஆல்ரெடி இந்த ரேங்க் 5 இருந்தீங்க, நீங்க அடுத்த வாரம் வந்தீங்க அப்படின்னா நீங்க கேஷ் ப்ரைஸ் வந்து வாங்கிக்கலாம். என்ன மேம் பர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி ரிப்பிட்டேஷன் அலௌடு, ரிப்பிட்டேஷன் நாட் அலௌடு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, ஸோ என்னன்னா டெய்லி உங்களுக்கு கொஸ்டின் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து இது மாதிரி போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே பாருங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். தென் அடுத்தது இந்த மேகசின்ஸ், தமிழரசு மேகசின், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தேவை அது எல்லாமே உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-10:30 இந்த டைம்க்கு வந்துடும். அந்த நைட் மிட் நைட்குள்ள நீங்க எடுத்து அனுப்பிடுங்க. சரியா? இன்னையோட கொஸ்டின் இன்னைக்கு 12 மணிக்குள்ள நீங்க அனுப்பிடணும். அப்பதான் அதை கன்சிடரேஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து 8 மார்க் 7 மார்க், அதாவது பாத்தீங்கன்னா 15 மார்க் கொஸ்டின் தான் இப்படி பிரிச்சு போட்டிருப்பாங்க. சரியா? ஏபி இந்த ரெண்டையுமே நீங்க எழுதணும். இதுக்கெல்லாம் சாய்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். சாய்ஸா கிடையாது, ஒரே ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த மாதிரி டே 1 டே 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து போட்டு அனுப்புவோம். நீங்க டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பணும் எங்களுக்கு. சரிங்களா? அதோட நான் மாடல் வந்து காட்டுறேன். தென் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருவாங்க. அனந்து சார் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாரு. டெய்லியும் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்க வந்து 6 to 6:30 கால் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் எழுதுறீங்க இல்லையா? 7 to 7:30 நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour 1 hour அதுல மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, லேட்டர் நீங்க பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் உங்க டைம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃபீட்பேக் செஷனுக்காக கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயமா இது நீங்க வச்சுக்கலாம். தென் ப்ரெசன்டேஷன் நீங்க பாத்துக்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்க பாத்துக்கலாம். அதுல இருந்து ஃபேக்ட் கூட நீங்க எடுத்து எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, ஏர் பொல்யூஷன் பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, சோ இவங்க பாருங்க எப்படி டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டா உங்களுக்கு தெரியலனா இந்த டேட்டாஸ் கூட நீங்க இதுல இருந்து நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சோ ஃபேக்ட் இவங்க எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னா ஏர் பொல்யூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணும் அண்ட் என்னென்ன மெஷர்ஸ் வந்து டேக் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எதெல்லாம் பண்ணிருக்காங்க டு கண்ட்ரோல் இட். சோ ஏர் பொல்யூஷனை பத்தி அழகா இந்தியா ரேங்க்ஸ் 3rd குளோபலி. அப்போ பொல்யூஷனோட இம்பாக்ட் ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபேக்ட் டேட்டாஸ் கொடுத்துட்டாங்கும் போது இதுக்கு வந்து நிறைய மார்க் வரும் பார்த்தோம்னா. ஓகே, ஸோ 2021ல வந்து பொல்யூஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் இது எந்த ஒரு அமைப்பு இதை வெளியிட்டுச்சு இந்த டேட்டாஸ் அப்படி எழுதியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க சார். அடுத்து ஏர் பொல்யூட்டன்ட், இம்பார்ட்டன்டான ஏர் பொல்யூட்டன்ட் என்ன? ஓகே, அதோட பர்டிகுலர் மேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2.5 அந்த வேல்யூமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எழுதுறவங்களும் இந்த ஒரே குரூப் தான். சரிங்களா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் வேற எப்படி எழுதியிருக்காங்க, சோர்ஸ் எழுதியிருக்காங்க, மெஷர்மெண்ட்ஸ் டேக்கன் எழுதியிருக்காங்க, இயர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஏர் இண்டெக்ஸ், குவாலிட்டி ஏர் இண்டெக்ஸ்ல கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் மேட்டர் எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அண்டர்லைனும் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ஏர் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிருக்காங்க. இதுக்கு சார் என்ன சொன்னாங்கன்னா அது எந்த வருஷம் எழுதுனா கொஞ்சம் ஆட் ஆன் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இ வேஸ்ட், பயோமைனிங் இதெல்லாம் பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஃபேம் டு சப்சிடிஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கொஸ்டினோட கோர் 12 பாயிண்ட் வந்து எழுதியிருக்காங்க. எதை வச்சுமா இப்போ தமிழ்நாடு எடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு 12 பாயிண்ட் எழுதியிருக்காங்கும் போது இது வந்து நமக்கு அடிஷனல் பாயிண்டா இருக்கு. ஒருவேளை இந்த கொஸ்டின் நமக்கு ஒரு 4 பாயிண்டா தெரியுது அப்படின்னா அடிஷனல் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வி கேன் டேக் ஃப்ரம் திஸ்.
ஓகே. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இனிஷியேட்டிவ்ல பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். தென் எப்படி ஓவராலா பிரசன்டேஷன் பண்றாங்க, ஃபேக்ட் எப்படி குடுக்குறாங்க, இந்த விஷயமும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி நிர்வாகத்துல மாவட்ட ஆட்சியரோட பங்கு என்ன? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதே மாரி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து 1994 அத பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரொம்ப ஸ்பேஸ் விடுறீங்கங்கிற மாரி சார் சொல்லியிருந்தாரு. ஈவன் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சார் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் யூசிங் அ பென், பென் வந்து நல்லா இல்ல அப்படின்னா, அதுவுமே வந்து ஃபீட்பேக்ல வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப ஸ்பேஸ் விடுற மாரி இருக்கு இல்லையா? ஸோ இத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த விஷயங்கள் வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் பார் போட வேண்டாம். அது நல்லா இல்லையா பார்க்கறக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன் ஃபீட்பேக்ல வந்து சார் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்க ஆட் ஆன் பாயிண்ட் வந்து சொல்லிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மத்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி கன்சிஸ்டன்ட்டா எழுதுனீங்கனாவே போதும். மத்த விஷயமான ஃபேக்ட், பிரசன்டேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு இது கிடைச்சிரும். உங்களோட பிரிப்பரேஷன் இத ஸ்பீட் அப் பண்ணும். கொஞ்சம் என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். ஓகே. நம்ம இந்த டைம் வந்து நம்ம கேஷ் பிரைஸ் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டைமும் இதே மாரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு த்ரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இந்த விஷயம்லாம். ஸோ கீப் ஆன் நீங்க எழுதுறது மட்டுமே சரியான வழி. குரூப் 2 மெயின்ஸ் கிராக் பண்றதுக்கு சரியான வழி. கன்டினியூவா ரிட்டன் பிராக்டிஸ் எடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான். எழுதுறதெல்லாம் ஒரு கலை அப்படிலாம் கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அது தன்ன போல வந்துட்டு போகுது. சரிங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு இந்த லிங்க் குடுத்துட்டு விடுறேன். டெய்லி மெயின்ஸ் பிராக்டிஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி டெலகிராம் லிங்க் அனுப்புறேன். இல்லைனாலும் நீங்க இண்டிவிஜுவலா நம்பர் இந்த 2 நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட இந்த லிங்க்க வந்து டைரக்ட்டா வாங்கிக்கலாம். சரிங்களா? சோ ஃபார் இப்ப பார்த்தீங்கன்னா 2ஏக்கு ஒரு கரெக்ட்டா ஒரு 30 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு 20 டேஸ் பக்கம் வந்து இருக்கு மெயின்ஸ்க்கு. அப்ப பாத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டம்ப் ஆயிரும். இப்ப இந்த 30 நாளே டெய்லி ஒண்ணு எழுதுங்க. 30 கன்டென்ட் 30 டாபிக்ல டிஃபரெண்ட் கன்டென்ட் நீங்க படிச்சிருவீங்க. ரிட்டன் பிராக்டிஸ்ல அப்படியே ஒரு ஃப்ளோவோட நீங்க இருப்பீங்க. சரியா? அதுவும் போக இது உங்களோட குரூப் 2ஏ பிரிப்பரேஷனுக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். எழுதுறதுனால ஒரு ஒரு 5 மினிட் ஆகுமா? அதுவும் போக இன்னொரு விஷயம் பாத்துட்டீங்கன்னா, 15 மார்க் எழுதுறீங்கன்னா ஒரு 7 மினிட், 9 மினிட் 10 மார்க் எழுதுனா ஒரு 7 மினிட் இந்த மாரி டைம் வச்சும் எழுதுங்க. ஆக்சுவலா அதான் சொல்ல மறந்துட்டேன். அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேப்பர்ல மேல டைம் இந்த இது எழுதுறதுக்கு நீங்க எவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் நீங்க எழுதலாம். சரியா? ஸோ டைம் அந்த பர்ட்டிகுலர் டைம் ஒரு 10 நிமிஷம் எழுதுறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது படிக்கிறக்கு ஒரு வேள அந்த டாபிக் தெரியலன்னா, அது படிக்கிறக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆகும். அந்த படிக்கிறது 2ஏக்குமே உங்களுக்கு உதவதா போகுது. ஏன்னா 2ஏ 2மே கிளியர் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட பேப்பர்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணலாம். மத்ததெல்லாம் நீங்க படிக்கிற ப்ரிப்பரேஷன்லயே இருங்க. ரிட்டனுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்றது ஈசியஸ்ட் ஒன் தான். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஏதாவது டவுட் அப்டின்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க் யூ சோ மச்.